ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஜூஸ் தான் நம்ம செஞ்சு குடிக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தர்பூசணி. ஆனால் தர்பூசணி ஜூஸ் வந்து நம்ம போட போகல. நான் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் தர்பூசணி இருந்துகிட்டே தான் இருக்குது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒரு பழம் கொடுத்தாங்க. அதையுமே வந்து கட் பண்ணி நேற்று ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து அவர் இன்னொரு பழம் வாங்கிட்டு வந்துட்டார். இப்படி தினமும் எங்கள் வீட்டில் தர்பூசணி இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிட்னி பழம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா கட் பண்ணால் வெள்ளரி பழம் மாதிரியே இருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஜூஸ் போடாமல் அப்படியே சாப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஜூஸ் போட போகிறேன். சரி, அதை எப்படி ஜூஸ் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை வந்து கட் பண்ணிக்கலாங்களா? சூப்பராக கட் பண்ணியாச்சு. இது பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அப்படியே சாப்பிடுவேன். இது இருக்கிற விதையெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து இந்த மேலே இருக்கிற தோலும் ரிமூவ் பண்ணிடணும், உள்ளே இருக்கிற விதையும் ரிமூவ் பண்ணிடணும். இந்த நடுப்பகுதி மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா சூப்பராக வந்து இங்கே பாருங்கள், தோல் தனியாக, அதுக்கப்புறம் விதையெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. இந்த பாதி மட்டும் வச்சுருக்கேன். இதை வந்து அப்புறமா வந்து இன்னொரு டைம் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு எனக்கு மட்டும்தான், இதுவே நிறைய தான் வரும், 2 கிளாஸ் வரும். நான் பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் டிஃபனுக்கே வந்து இந்த ஃபுல்லாகவே அப்படியே ஃப்ரூட்ஸ் மட்டும், நான் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். வேறு எதுவும் சாப்பிட போகிறதில்ல. அதுக்காக தான். இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு சுகர் தேவைன்னா கொஞ்சம் சுகர் சேர்த்து பால் சேர்த்து அரைக்கணும். நீங்கள் பால் சேர்த்து அரைக்கும் போது வந்து டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து வெயிட் லாஸ் இருக்கிறவங்க நீங்கள் அப்படியே வந்து ஜூஸ் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், பசங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக வந்து இப்படி பால் சேர்த்துக்கலாம், நிறைய சேர்த்துக்கலாம். நான் வந்து சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக ஊற்றி காமிக்கிறேன். இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஜூஸ் போட்டுடலாம். ஜூஸ் அடித்தாச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து குடிக்கலாம். இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே குடிக்க இன்னும் ஒரு 4 கிளாஸ் குடிக்கலாமான் இருக்கு. சர்க்கரையே இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு மட்டும் ரொம்ப அடம் பண்ணுறாங்க, குடிக்க முடியல, அவங்களால குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு மட்டும் பால் ஊற்றிட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக சர்க்கரை போடுங்க. நாட்டு சர்க்கரை போட்டு குடிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் ஓகே. அப்படி குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் ஒரு 1/2 சர்க்கரையாக போட்டு கொடுத்துட்டு பழக்கப்படுத்துக்கோங்க. ஏன்னா அந்த சுகரு இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்குமே சரி கண்ட்ரோல் பண்ணுங்கள். தயவுசெய்து வந்து இந்த வெயிலுக்காக ஐஸ் கட்டியை போட்டு வந்து தயவுசெய்து ஜூஸ் போட்டு கொடுக்காதீங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா உடம்புக்கு சூடு தான். அதனால் ஐஸ் கட்டிலாம் இல்லாமல் நார்மல் ஃப்ரூட் மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து அடிச்சு குடிங்க. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க தயவு செய்து இந்த மாதிரி குடிங்க. வெயிட் குறைய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி நிறைய சிஸ்டர் வந்து சொல்கிறீங்க, சிஸ்டர் நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் எனக்கு வந்து வெயிட் குறைய மாட்டேங்குது, அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி போடுறோம், அதை மட்டும் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னும் போது அதனுடைய அளவுமே கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் நிறைய குடிங்க. அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் சாலட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் போயிட்டு இந்த கார்போலாம் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கணும். ரைஸ் ஐட்டம்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு தானாகவே வெயிட் லாஸ் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து நினச்சிக்கிறீங்க நமக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குதுன்னு போட்டு நீங்களே போட்டு டென்ஷன் ஆகிக்கிறீங்க. முதல்ல அதை நிறுத்துங்க. நம்மளால் எப்பவுமே வெயிட் லாஸ் பண்ண முடியாதுன்னெலாம் கிடையாது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணணும். ஒரேடியாக சேஞ்ச் பண்ணாலும் நம்மளால ஏற்றுக்க முடியல. ஐயோ, நம்மளால வந்து வெயிட் லாஸ்க்காக நம்ம இதெல்லாம் பண்ணுறதில்ல, இதெல்லாம் அவங்களாம் நல்லா சாப்பிட்றாங்க, இப்படி இருக்காங்க, நம்மளால அதை பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு கஷ்டப்படுறீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. நார்மலாக வந்து உங்களை லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றினாலே உங்களோட கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஏன்னா நான் பண்ணியிருக்கேன். அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். எனக்குமே ஸ்ட்ரகிள் ஆகும், வெயிட் லாஸ் ஆகாது, கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன். கண்டிப்பாக ஒரு சுகர்லாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மில்க் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மில்க்குனா கூட நீங்கள் உங்கள் டீ காஃபி குடிக்க முடியல அப்படின்ற சிஸ்டர் தான் எனக்கு நிறைய கமெண்ட் போடுறீங்க. மில்க் வந்து ரொம்ப கம்மியாக குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு நம்மளே ஏமாற்றிக்க வேண்டியது தான்.
சரிங்களா? அந்த மாதிரி தான் டீ காஃபி எடுத்துக்கணும், வேறு வழி கிடையாது. டேஸ்ட் இல்லை அப்படின்லாம் பார்க்காதீங்க. அந்த டைம் உங்களுக்கு டேஸ்ட் ஆனால் உங்கள் மைண்டுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும், நம்ம இந்த டைமுக்கு டீ குடிச்சாச்சு காஃபி குடிச்சாச்சு அப்படின்ட்டு. அதை மட்டும் பாருங்கள். நல்லா திக்காக போட்டு காஃபி நல்லா குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நேச்சுரலாக ஜூஸ் குடிங்க. நீங்கள் கடைக்கு எங்கேயாவது வெளியில் போகிறீங்கனாலும் தயவு செய்து சொல்கிறேன், சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு மில்க் வேணாம்னு சொல்லிவிட்டு ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் போட்டு நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு தர சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லா ஜூஸ் கடையிலையும் அந்த மாதிரி போட்டு தருவாங்க, நம்ம சொல்கிறத பொறுத்து தான். அதே மாதிரி வந்து இந்த பாட்டில் ஐட்டத்தை தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எங்கே பஸ் ஸ்டாண்டில் எங்கே போனாலும் பாட்டிலாக பொவண்டா, அதுக்கப்புறம் ஸ்ப்ரைட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னது மாசா, இப்படி ஏகப்பட்ட ஐட்டம் இந்த பாட்டில் அடைச்சி வச்சுட்டு அப்போ அதை தான் வந்து எல்லாருமே வாங்கி குடிக்கிறாங்க. அதனால் எவ்வளோ பிரச்சனை வருது தெரியுங்களா? நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ப்ரைட் எல்லாம் பாட்டிலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்சீவாக இருக்கும்போது குடிச்சிட்டு அதெல்லாம் வந்து நான் பெரிய ஸ்டோரி இருக்குது. அதனால் எவ்வளோ பின்விளைவுகள் வந்து நான் வந்து சந்தித்தேன் அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய ஸ்டோரியை நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் தயவு செய்து இந்த பாட்டில் அடைச்சி வச்சதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த ஃப்ரூட் மிக்ஸ்னு ஒன்று இருக்குது. எல்லா பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயும் சரி, ஃப்ரூட்ஸ் கடையிலையும் சரி, ஃப்ரூட் மிக்ஸு, பாதாம், அதுக்கப்புறம் ரோஸ் மில்க்கு, இப்படி எல்லாம் வச்சுருப்பாங்க. தயவுசெய்து அதையுமே வாங்காதீங்க. அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கலப்படம். எல்லாமே கலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஊற்றி அந்த ஃப்ளேவர் கொண்டு வர்றதுக்காக ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா அதனால் கேன்சர் பிரச்சனைலாம் வருது. குழந்தைங்களுக்கு தயவுசெய்து அதையும் வாங்கி குடிக்காதீங்க, நீங்களும் வாங்கி குடிக்காதீங்க. ஃப்ரூட் மிக்ஸ்லையுமே அது என்ன ஃப்ரூட்ஸை கொஞ்சமாக போடுறாங்களோ என்னமோ கலரை ஊற்றிட்டு என்னமோ போட்டு அதை கலந்து அதை பார்க்கவே வந்து நானும் ஒரு காலத்தெல்லாம் குடிச்சிருக்கேன். அதெல்லாம் தெரியாமல் குடிச்சிருக்கேன். இப்போ எல்லாமே தெரியுது நமக்கு. அந்த வாழைப்பழம் புழு வச்சுருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் அப்படியே போட்டு கலந்து விட்டுறாங்க. அந்த இப்போ நம்ம வீட்டில் கெட்டு போச்சுன்னா அந்த வாழைப்பழம் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியுது. லேசாக ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆனாலே நம்ம அதை தூக்கி போட்டுருவோம். ஆனால் வந்து அந்த ஃப்ரூட் மிக்ஸ் செய்கிறவங்களாம் கண்டிப்பாக அப்படி செய்கிறாங்களான்னு தெரியல. ஆரஞ்செலாம் அழுகி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நான் ஜென்யூனாக எப்படி பண்ணுறாங்க சரி, என்னதான் ஜென்யூனாக பண்ணாலும் அதில் வந்து கலர் ஆட் பண்ணுறாங்க. கலர் இல்லாமல் யாராச்சும் பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருமே பண்ண மாட்டாங்க. அதில் நிறைய கலர் போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு வழியை பண்ணி தான் கொடுக்குறாங்க. தயவுசெய்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி காசு கொடுத்து 50 ரூபா 60 ரூபா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட் மிக்ஸ் வாங்கி நீங்கள் குடிங்க. சாரி, ஃப்ரூட் மிக்ஸ்ன்னு சொல்கிறேன், ஃப்ரூட் ஜூஸ் வாங்கி குடிங்க. அதெல்லாம் மற்றதெல்லாம் வந்து தயவுசெய்து வாங்கி குடிக்காதீங்க. அதெல்லாம் விட்டாலே தானாக வந்து நம்ம ஹெல்த்லாம் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதை ஷேர் பண்ணதான். இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹெல்த்துக்கு நல்லதாக வந்து இந்த சம்மரில் வந்து சாப்பிடுங்க. தயிர், மோர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸு, இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸு, லெமன் ஜூஸு, இந்த மாதிரி ஐட்டம், தண்ணி நிறைய சேர்த்து குடிங்க. தண்ணி குடிச்சிட்டே இருங்க. ஏன்னா வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் காயுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி ஹீட் ஆகிட்டே இருக்கும். அதனால் தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு நான் வேறு ஒரு ரெசிபியோட கண்டிப்பாக வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டுனா கரெக்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.